தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நாகர்கோவிலில் இருக்கோம். நாகர்கோவில்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய நாகராஜா கோவில், சுசீந்திரம், இந்த ஊருடைய சிப்ஸு அண்ட் கன்னியாகுமரியோட அந்த டூரிசம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை எவ்வளோ ஃபேமஸ்னு. அண்ட் நாகர்கோவில் இதை விட முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குங்க. அது மருத்துவத்தை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா கிருஷ்ணகுமார் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய எம்டி டாக்டர் எஸ் கிருஷ்ணகுமாரை தான் இன்றைக்கி நம்ம பேட்டி காண்றதா இருக்கும். சீனியர் ஆர்த்தோ சர்ஜன். ஸோ அவர் கடந்து வந்த பாதை, இந்த மருத்துவமனை, அவர் செஞ்சுருக்கக்கூடிய சேவை எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறதா இருக்கோம். ஸோ டாக்டரை மீட் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். டாக்டர், நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சமயத்தில் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் சொன்ன உடனே கிளப் ஃபுட் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான முதன்மையான சிகிச்சையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது எப்போ இருந்து ஆரம்பமாச்சு, என்ன காரணம் டாக்டர்? கிளப் ஃபுட்டு வந்து ஒரு பிறவிலேயே கால் வளைஞ்சிருக்கும். அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளால் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே. பட் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களால நார்மலாக நடக்க முடியாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தான், 12 வயசு. 12 வயசு வரைக்கும் அவன் நடக்கலை, 12 வயசு வரைக்கும் ஸ்கூலும் போகல. இப்போ அவனை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணி அவனை நார்மல் ஆக்கிட்டோம். பட் என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு நிறைய சர்ஜரிஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. பட் இது அவ்வளோ நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன், அது வேறு. பட் எனக்கு அப்போ ஒரு கேள்வி வந்தது, இந்த பையன் ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா நம்முடைய சர்வீஸ் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரலை. அது இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கிளப் ஃபுட் ஃபவுண்டேஷனுங்கிற வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கிளப் ஃபுட் ஃபவுண்டேஷன் வந்து நாகர்கோவில் ரோட்டரி கிளப்பினுடைய கூட சேர்ந்து பண்ணோம். பட் ஃபண்டட் பை KKOH. ஒரு வாரத்துக்குள்ளால் இந்த பிறந்த குழந்தை கிளப் ஃபுட்டோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ, இன்க்ளூடிங் ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் ஃப்ரீ. ஓகே. அப்படி 190 பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணோம். அது எங்கே கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வரைக்கும் உள்ள பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஈவன் மெட்ராஸ்லேருந்து கூட பேஷண்ட்ஸ் வருவாங்க. கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிரும் ஒரு 3 மந்த்ஸில். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் ஒரு 2 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இதை பிகம் நார்மல். ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே வந்தால் மட்டும் ஃப்ரீ அப்படின்றது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன ரொம்ப செலவாகும். இப்போ வந்து கிளப் ஃபுட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டேட்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா இன்னும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், காம்ப்ளிகேஷன் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். டாக்டர், இப்போ இந்த கிளப் ஃபுட்டு அதில் நம்ம தர அந்த சர்வீஸ் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலேயே எப்படி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்போ இருந்து தெரிய வரும் இதுதான் அந்த குழந்தை வந்து? இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 4th month 5th month ஆஃப் ஜெஸ்டேஷன், குழந்தை வயத்தில் இருக்கும்போதே அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. ஓ, அல்ட்ராசவுண்டில் தெரிஞ்சிடும். இந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ஒரு கிளப் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ பேஷண்ட்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டலில் அப்படியே பேஷண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு கிளப் ஃபுட் இருக்க போகுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸி தான், இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியே அவங்கள மேனேஜ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இது டாக்டர் சாஸ்தா சரண் சன். இவர் ஸ்பைன் சர்ஜரி, முதுகெலும்பு அறுவை சிகிச்சையில், நுண்துளை அறுவை சிகிச்சையில் ஜெர்மனியில் போய் அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்பெஷாலிட்டியில் வந்து நல்லாவே ட்ரெயின் ஆகி நல்லாவே ஹையர் எஜுகேஷன்ஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கேர் கிடைக்கும். டாக்டர், இந்த இடம் பார்க்குறோம் முன்னாடியே அவ்வளோ நிறைய ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம டீம் ரெடியாக இருப்பாங்க, எப்படி இருக்கும் இந்த இடம்? 24 hours வந்து ஒரு டாக்டர் வில் பி ஆன் டியூட்டி. அவர் வந்து இந்த இதில் நல்ல ட்ரெயின்டு டாக்டராக இருப்பார்.
ஸோ எமர்ஜென்சினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லேருந்து இந்த எமர்ஜென்சி ரூம் வரைக்கும் ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 10 feet to 15 feet இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி இங்கே வச்சிருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஓகே. ஸோ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா ஒரு பெல் இருக்குது. பெல் அழுத்தின உடனே அந்த எமர்ஜென்சியில் அங்கே வாட்ச்மேனே அனுப்பிடுவார். ஓகே. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா டாக்டர்ஸும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா வரக்கூடிய எமர்ஜென்சி வந்து எந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு தெரியாது. இங்கே நாங்கள் எங்கள் சைரன் அழுத்தின உடனே எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ என்ன பேஷண்ட்னு தெரியாதுல்ல, என்ன சிக்காக இருக்காங்களா, தெரியாது. சிக்காக இருக்குன்னா ஒரு ஆளால் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எல்லாரும் வந்துடுவோம். டாக்டர், இப்போது நிறைய பேர் ஆசைப்படுறது என்னவாக இருக்கணும்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆர்த்தோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து சிறப்பு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன், நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ் மேலே ஒரு அஃபினிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ ஆர்த்தோபெடிக்ஸே வந்து ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டியாக டிவைட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரால் வந்து மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியாது. ஏன்னா அதுவே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக டெவலப் ஆகிடுச்சு. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, முட்டு மாற்று அறுவை சிகிச்சை, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு கான்ஃபரன்ஸஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை கற்றுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸு அப்படி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் தனித்தனியாக வந்துட்டனால இதே வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு. ஓகே. என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வராங்க, அதில் இது எந்த இடத்துல இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ 20 வயசு பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து முதுவலியோட வர்றாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா ஒரு 40-50 இயர்ஸ் ஆகி போச்சுன்னா முட்டு தேஞ்சு போயிடுது. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து ஒரு ரொம்ப நல்ல சர்ஜரி. அது ஏன்னா ரீப்ளேஸ் பண்ண பிறகு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு ட்ராமா, ஃப்ராக்சர்ஸ்க்கு நிறைய வருவாங்க, ஆக்சிடென்ட்ஸு ஃப்ராக்சர்ஸ்க்கு நிறைய வருவாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ராக்சர்ஸ்க்கெலாம் வரும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். எஸ். இப்போ நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர், எல்லாருக்குமே அது அவசியப்படுமா, இல்லை அதோடைய ஸ்டேஜஸ் என்ன, இவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணணும்? அது வந்து யூஸ்வலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டேஜஸ் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நார்மல் நீ. எஸ். உள்ள ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் எல்லாம் நார்மலாக இருக்குது. இது ஒரு மினிமல் டேமேஜ் இருக்குது, தெரியுதா? கொஞ்சம் கார்ட்லேஜ் டேமேஜ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் சரி, இதில் கூட கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயும் சரி ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஓகே. இவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கலாம், மாடிப்படி ஏறக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாது, அப்படி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னான்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்து வேறு அதர் மெத்தட்ஸ் இருக்குது. பெயின் ரிலீஃப் இருக்குது, மாத்திரை கொடுக்கலாம். அதாவது ரொம்ப ப்ராப்ளம் வராத வகையில் உள்ள மாத்திரைகள் கொடுக்கலாம். முட்டுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், ஹைலோரானிடைஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அது அந்த ஸ்டேஜ் வரவங்களுக்கு தான் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது. ஆப்ரேஷன் வந்து ஒன்லி ஃபைனல் ஸ்டேஜ், ஒன்றும் வேறு வழியே இல்லைன்னா தான் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி ஓவராலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம KKOH அப்படின்னு பேசும்போது எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சான்றிதழ்களும் சாட்சியாக இருக்கும் இல்லையா? அதை பற்றியுமே பேசலாம் டாக்டர். NABHன்னு ஒரு சான்றிதழ் இருக்குது. அது நேஷ்னல் லெவலில் அதை கொடுக்குறாங்க. NABHலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ட்ரி லெவல் அப்படின்னு இருக்குது, இது ஃபுல் அக்ரெடிட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த அக்ரெடிட்டேஷன் வாங்குறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது பெரிய ஒரு புக் இருக்கும். ஓகே. நீங்கள் பேஷண்ட் உள்ளே என்ட்ரு பண்ணுறதுலேருந்து ஒரு டாக்டர் எப்படி நடக்கணும், ஒரு நர்ஸ் எப்படி நடக்கணும், ஒரு லேபில் என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் தனித்தனி எல்லா கைட்லைன்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ். அது ஒரு கொஞ்சம் கூட மாற விட மாட்டாங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஒழுங்காயிருது. ரெண்டாவது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதும் கூட ஒரு ஆப்ரேஷன் இல்லை, ட்ரீட் பண்ணுறதுன்னு கூட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதும் அதில் ரூல்ஸில் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேர் கிடைக்குது. மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். சப்போஸ் எங்கேயும் ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னான்னா உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளது எல்லாத்துக்கும் அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த NABH அக்ரெடிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட் சேஃப்டிக்கும் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வந்து ஒரு ஆதரைசேஷன். நாகர்கோவில் மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையிலேருந்து வராங்க,
வெளிநாடுகள்லேருந்து எங்கே இருந்தெல்லாம் வராங்க? எனக்கு சவுதியில் இருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, இங்கே மால்தீவ்ஸ்லேருந்து வருவாங்க, சிலோன்லேருந்து வருவாங்க. லாஸ்ட் மந்த்து 1-2 பேஷண்ட்ஸ் வந்து இங்கிலாந்து சிட்டிசன்ஸ் வருவாங்க. சரி, என்ன ரீசன்னா, இப்போ இங்கிலாண்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா 3 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் ஒரு சர்ஜனை கன்சல்ட் பண்ணணும்னா இன்னொரு 3 மாதம் ஆயிரும். இது வரைக்கும் அவர் பெயினோடவே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே என்கிட்ட கேட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு இதை பண்ணிக்கிட்டு பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வீட்டுக்கு வருவாங்க. தே கேன் கோ பேக் டு தேர் ஒர்க் 1 வீக்கில். ஸோ அதனால் வராங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னான்னா, இந்த மாதிரி தான் வி ஃபாலோ ஸ்ட்ரிஞ்சன்ட் சிஸ்டம்ஸ், பிரின்சிபல்ஸ். அது வந்து மாற்ற மாட்டோம். We are interested in giving the best to the patients. ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் வெளிநாட்டவர்கள் எல்லாருக்கான சர்வீஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து தோராயமாக எவ்வளோ பேருடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கு டாக்டர்? கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னாலும் ஒரு 2-3 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் பண்ணியிருப்போம். சர்ஜரியே இது வரைக்கும் ஒரு 1.5 lakhsக்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் மறக்க முடியாதது எதுன்னு உண்டா டாக்டர்? என்ன ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ் நான் சொல்லணும் கட்டாயம். நான் துபாய் போயிருந்தேன் ஒருக்க. அப்போ அங்கே போய் ஒரு கடையில் போய் வந்து கொஞ்சம் பென்னு ஒரு 10 பென்னு வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் அந்த ஆள் தமிழ் பேசினார். அப்போ எனக்கு பென்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வேண்டாம் சார் அப்படின்னாரு. எனக்கு ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த இப்படி தூக்கி பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன மறந்துருக்கோம், எனக்கு உங்களை மறக்க முடியாது. நான் உயிருக்கு போராடிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் வந்தேன் உங்கள்கிட்ட, என்னை உயிரை காப்பாற்றி இந்த காலையும் சரி பண்ணி விட்டீங்க. இது என்னுடைய கடை தான், நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், இங்கே கொண்டு போங்கன்னு சொன்னார். இதை மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸஸ் சொல்ல முடியும். இது என்னால் மறக்கவே முடியாது. அப்படி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நான் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறதான் நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்றது எப்படி இருக்கு டாக்டர்? ஏன்னா லைஃப்பை சேவ் பண்ணுறதுன்றது அது வந்து அன்மேட்ச்டு. நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்து சம்பாதிச்சாலும் சரி, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது கிடையாது. அதேமாரி கிளப் ஃபுட் சில்ட்ரன் நான் சொன்னேன். என்னென்னா, நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ காலேஜு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. எங்கேயா ஒரு இடத்துல கடையில் பார்த்தோன்னா வணக்கம் டாக்டர்பாங்க. கோயிலில் போயிருந்தேன் ஒரு நாளைக்கு, ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் ஒருத்தன், வணக்கம் அங்கிள் அப்படின்னா. அப்புறம் வணக்கம் அங்கிள், என்னப்பா அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து நான் பிறந்த உடனே அவங்கள்ட்ட என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, கால் சரியாக்கி விட்டீங்க அப்படின்னு. அது பெரிய கிஃப்ட் சார். அது நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படக்கூடிய விஷயம். அது உலகம் முழுதும் எங்கே போனாலும் யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் உட்காந்தே வேலை செய்கிறாங்க, ரொம்ப மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று பைக்கில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இந்த 2 வீலரில் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள். ஸோ 2 பேருக்குமே முதுகு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எலும்பு சம்மந்தமாக வருது. இவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? விளையாடணும். பிள்ளைங்க நிறைய விளையாடணும்னா அவங்க முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி இந்த வண்டியில் பைக்கில் ஓட்டுறது, ரொம்ப தூரமெல்லாம் போகிறதெல்லாம் வந்து குறைக்கணும். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே உங்கள் பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. சேர், இந்த மாதிரி ஒரு சேர் போட்டுக்கணும். பேக்கில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கணும். பேக்கோட சேர்ந்து இருக்கணும். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து உங்களுடைய ஐ லெவலுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி குனிஞ்சும் பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்கவும் கூடாது. இது போக அப்போ கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ஒரு ரவுண்டு நடந்துட்டு வரணும். ஸோ இதெல்லாம் ரெகுலராகவே பண்ணணும். இது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதுகு ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ வந்து ஏதாவது ஒரு பெயின் இருக்குது கையில் காலில் அப்படின்னா நிறைய இம்மீடியட் ரிலீஃப் தேடுறாங்க நம்ம மக்கள். நிறைய அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு கை கால் வலிக்குதுன்னா பெரியவங்கள்லாம் குழந்தைகளை அமுத்தி விடு, மேலே ஏறி நட, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம ஏதாவது கட்டிங் கடைக்கு போனோன்னா, நான் இல்லை, நிறைய பேர் சலூனுக்கெல்லாம் போகும்போது அந்த கழுத்து நெட்டையெல்லாம் எடுத்து விடுவாங்க இல்லையா, அப்போ நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு. இதெல்லாம் இந்த இம்மீடியட் ரெமெடி அப்படின்றது அதனுடைய பக்க விளைவு என்ன டாக்டர்? நான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி எனக்கு சொல்கிறேன். ஒரு 2 monthsக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு கூட்டிப்போனால் ஒரு 15-12 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஸ்கூல் போகக்கூடிய பையன். இது தைல பெயின் அப்படின்ட்டு. எவ்வளோ நாளாக பெயின் கேட்டோன்னா ஒரு 2-3 மாதமாக தான் பெயின் இருக்குது. என்ன பண்ணுவீங்கன்னா, அவனுக்கு அப்பப்போ பக்கத்தில் தான் மாத்திரை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு எக்ஸ்ரே எடுத்த போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்டுன்னா, அது ஒரு கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ நான் பேஷண்ட்டை சொல்லலை,
அப்புறம் உடனே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னேன், பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னேன், அது கேன்சர் தான். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெயின் வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் என்னென்னா பெயின் இருக்குது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுது அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்கன்னா ஏதோ ஆர்கானிக்காக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துறது நல்லது. ஏன்னா எப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. பெரியவங்க ஏதாவது உடம்பு வலிக்குதுன்னா சின்ன பசங்களை மேலே ஏறி அமுத்தி விடுன்னு சொல்கிறாங்க. அது ரெமெடி தானா உண்மையாகவே, இல்லை சும்மா தடவி விட்டுக்கலாம்? ஒரு பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு மாத்திரை போடலாம். 3ஆவது நாள் 4ஆவது நாள் மாத்திரைக்கு குறைய மாட்டாங்க அப்படின்னா சந்தேகப்படணும். இப்போ சில இடங்களில் எனக்கு நல்லா தெரியும் மசாஜ் அப்படின்னு சொல்லி கழுத்து நட்டையெல்லாம் எடுத்து விடுறது, அது கட்டாயம் பண்ணக்கூடாது. அது கட்டாயமே பண்ணக்கூடாது. என்னன்னு தெரியாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே தப்பு. ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி திருப்பி கழுத்தை பலமாக அப்படி திருப்பி விட்டாங்கன்னா உள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் வந்துச்சுன்னா அது நரம்பு அழுத்திச்சுன்னா அவங்களுக்கு இந்த நரம்பு வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அப்படி நடந்திருக்கு நிறைய. அது நடந்துக்கலாம். நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர், ஐசியூ அதையும் நம்ம அப்படி பார்க்கலாம் கட்டாயம். எஸ். ஸோ இது வந்து ஐசியூ இல்லையா சார்? இங்கே எவ்வளோ ஒரு பெட்டு ரெடியாக இருக்கும்? 15 பெட்ஸ் இருக்கும். ஓகே. அது ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறோம், ஆப்ரேட் பண்ண வந்து இது வந்து ஜென்ரல் ஐசியூ பெட்ஸு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெட்ஸ் வந்து உள்ள தனியாக இருக்குது. ஓகே. அது வந்து கொஞ்சம் க்ளீன் பெட்ஸாக இருக்கும். இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லாம் அந்த ஆக்சிடென்ட் ஆகி வரக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அழுக்காக இருப்பாங்க, இன்ஃபெக்ஷன் சான்சஸ் அதிகம். அதனால ஐசியூ பெட், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெட்ஸ் தனியாக இருக்குது. ஓகே. இந்த ஏரியாவுமே இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி இந்த லெவலுக்கு மேலே யாரும் வர முடியாது. ஸோ இப்போ நம்மோட வந்து ரக்ஷித் கிரண் இருக்காரு, அவருடைய பிரதரும் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா டாக்டர் சொல்லியிருந்தார் இல்லையா, கோவிலில் பார்த்து ஒரு தம்பி வந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து சொல்லியிருந்தார் டாக்டர். அவர் தான் இவர். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? கிளப் ஃபுட் இருந்தது, அதனால் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, எல்லாம் ரெடி. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போக போகிறோம். கையில் வாட்ச் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்காக வந்து ஸ்பெஷல் அந்த ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ அதுதான் போட்டிருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காரு இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா டாக்டர்? ஆமாம். இது ஸ்டெரைல் ஏரியா. அது வந்து ஒரு 100% ஸ்டெரைல் ஏரியா. இது இந்த மேலே இருக்குல்ல, அந்த இதெல்லாம் ஃபில்டர்ஸ். ஏர் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏர் வந்து கூல் பண்ணி இந்த ஃபில்டர் சொல்லிட்டு தான் அது வரும். ஸோ 100% இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ. ஓகே. ஸோ இந்த தியேட்டர் வந்து முதுகெலும்பு ஆப்ரேஷனுக்கும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் இந்த தியேட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கேஸுக்குமே இன்ஃபெக்ஷன் வந்தது கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். அதுக்கு நாங்கள் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி என்ன அதுக்காக எவ்வளோ தூரம் மெனக்கிட வேண்டியது இருக்கும் டாக்டர்? என்னெல்லாம் உண்டு அது உள்ள? இந்த மெயினாக வந்து இந்த ஏர் ஃபில்டர்டு ஏர். இது ஓகே, ஃபில்டர்டு ஏர். ரெண்டாவது இங்கே உள்ள ஏர் ப்ரெஷர் வந்து வெளியில் உள்ள ஏர் ப்ரெஷரோட ஒரு 1 bar கூடுதலாக இருக்கும். அதுமாரி அந்த வராண்டாவில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் ப்ரெஷரோட 1 bar கூடுதலாக இருக்கும். ஓகே. இங்கேருந்து ஏர் வெளியில் போகும், அங்கேருந்து ஏர் வெளியில் வராது. ஈவன் ஓப்பன் பண்ணி விட்டாலும் கூட, இப்போ யாராவது வரும்போது ஓப்பன் பண்ணால் கூட ஏர் அங்கேருந்து வராது, இங்கேருந்து தான் போகும். ஸோ அந்த ப்ரெஷர் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த ப்ரெஷரை செக் பண்ணுறது தான் இங்கே ஒரு இது வச்சுருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இந்த இப்போ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகணும். இதெல்லாம் வந்து இந்த NABH ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அது வந்து எல்லாமே காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றக்காக. இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் ஆனால் அது எவ்வளோ சிவியராக போகும் டாக்டர்? அது அந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆகும். ஓகே, மொத்தத்தை ஃபெயிலியர் ஆகும். இப்போ அப்கிரேட்னா என்ன மாதிரி அப்கிரேடு டாக்டர்? எந்த ஸ்டேஜில் இருந்தது, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கும்? ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயில் செப்பரேட்டர்ஸ் வந்து இது அனஸ்தீசியா கொடுக்கக்குள்ள மிஷின்ஸ். சரி. இதில் பில்ட்இன் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும். என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்னால், சப்போஸ் அனஸ்தீசியா நிறைய கொடுத்துற பேஷண்ட்டுக்கு போயிடாது, அது வார்ன் பண்ணிடும். இந்த மெஷின் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனுடைய டெக்னாலஜி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா இதை தூக்கி மாற்றி வச்சுட்டு அடுத்து அது வாங்கி அப்கிரேட் பண்ணான்னா தான் பேஷண்ட் சேஃப்டியும் இருக்குது, டெக்னாலஜி வந்து பேஷண்ட்டுக்கு போய் சேரும். இப்போ இந்த மிஷின் வந்து இமேஜ் இன்டென்சிஃபையர்னு சொல்லுவாங்க, சிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மிஷினுக்கு விலை 1.5 கோடி ரூபாய்.
இதில் என்ன அட்வான்டேஜ்னா எக்ஸ்ரே ரேடியேஷன் ரொம்ப 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 குறைவு, வெரி மினிமல். எக்ஸ்ரேயில் வந்து ஒரே ஒரு அமுக்கம் ஒரே ஒரு எக்ஸ்ரே தான் விடும், இதை கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பேஷண்ட்ஸுக்கு ரேடியேஷன் ரொம்ப குறையும். இது என்ன மெஷின் சார் இதில்? இது வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன்ஸ். இது எனக்கு நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். சார் அது என்னன்னு சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் ஷரண், நான் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜன். ஸோ இந்த மிஷின் வந்து உங்களோட இப்போ வந்து ஸ்பைன் சர்ஜரியில் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு சிஸ்டம் ஆகும். இது வந்து 4K டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து நம்ம வயிற்றுலலாம் வந்து கேமரா போட்டு சின்ன ஹோல் போட்டு கேமரா போட்டு பண்ணுற லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குல்ல, ஸோ அதோட சேம் வேர்ஷன் ஸ்பைனில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஒரு பென் உள்ளே போகிற அளவுக்குள்ள டயமீட்டர் தான் அதோட ஹோலே இன்சிஷனே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம கேமரா ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேமரா ஹோலுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எல்லாமே ஒர்க்கிங் சேனல் எல்லாமே அதுக்கு ஒரே இதில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். அதில் வீடியோ கேம்ஸ் விளையாடுவோம்ல சின்ன வயசில், ஸோ நம்ம கையில் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், கண்ட்ரோலர் இருக்கும், டிவியில் வந்து நம்ம கேம் விளையாடிட்டு இருப்போம்ல, ஸோ சேம் இது நம்ம ஸோ ஆப்ரேட் பண்ணுறது டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே கையில் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம கையில் கீழே பண்ணுறது நம்ம பார்க்கவே மாட்டோம், மேலே ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். இது டாக்டர் இது வந்து ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்பு. இதுவும் ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணது தான், கால்சீஸ்னுடையது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன ரத்த நாளம் கட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இதில் பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். இதில் லென்ஸ் இருக்குல்ல, இதை ஆப்ரேட் பண்ணுவோம். அதனால அந்த இது நல்லா பெருசாக தெரியும், அதனால் வந்து அதை தையல் போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். இது மெயினாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கை விரல் துண்டாக போயிடுச்சுன்னா வைங்களேன், அது வந்து நரம்பெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள. ஓகே. ஒரு ஆப்ரேஷன் தோராயமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் டாக்டர்? டிபெண்ட்ஸ். சிலவெல்லாம் 4-5 மணி நேரம் எடுக்கிறதா இருக்குது, அரை மணி நேரத்தில் முடிகிறதா இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மேக்ஸிமம் ஹவர்ஸ்? அன்னைக்கு ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ணது எத்தனை மணி நேரம் பண்ணோம்? 8 மணி நேரம் பண்ணோமா. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 8 மணி நேரம் பண்ணோம். ஓ, 8 மணி நேரம், 10 hours. 10 மணி நேரம். ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அப்போ உங்களோட ரோல் அதில் ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளோ தூரம் அது சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ்னு சொல்லுவோம், வேறு சில பிரச்சனைகளும் கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பைன் சர்ஜரி அப்போ பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்சு பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அதனாலேயுமே நிறைய வந்து பாடியோட ஃபிசியோலாஜிக்கலி நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அந்த ஒரு 10 மணி நேரமும் நம்ம பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போ தான் சர்ஜனால் ஒரு பிளட்லெஸ் ஃபீல்டு, ஒரு ரொம்ப பிளட் இல்லாமல் அந்த ஃபீல்டை கொடுத்தா தான் அவங்களால பெட்டராக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ பிபி கண்ட்ரோல், பல்ஸ் ரேட் கண்ட்ரோல், பேஷண்ட் வந்து முழிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு பெயின் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சேஃபாக அந்த கேஸை கொண்டு போய் 10 ஹவர்ஸில் பேஷண்ட்டை ஆன் டேபிள் நாங்கள் எக்ஸ்டுபேட்டும் பண்ணுவோம். அதாவது கம்ப்ளீட்டாக அனஸ்தீஷியாலேருந்து ரெக்கவர் ஆகி நாங்கள் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். பிகாஸ் நமக்கு அனஸ்தீஷியாவில் வந்து வி டோன்ட் ஹேவ் டைம். எவ்ரி கேஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் தான் வந்து கையில் வச்சுப்போம். நம்ம ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்குறோம், ஒரு முழு மயக்கம் கொடுக்குறோன்னா அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பேஷண்ட்டை டியூப் போட்டு இன்டியூஸ் பண்ணி நம்ம சேஃபாக கொண்டு போகணும். ஸோ கொண்டு போக ஒருவேளை இட்ஸ் ஹியூமன்லி ஏதாவது ஒரு எரர் வருது, பாசிபிளாக ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எந்த விதமான அனஸ்தீஷியா கொடுக்கும் போதும் பிளான் பி, பிளான் சி எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்க முடியுது டாக்டர் என்ன எவ்வளவு தீவிரமான ஒரு பணி அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஈவன் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது பிளான் ஏ, பி அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கிறது அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது தான் தெரியுது அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய சேவை இது அப்படின்றதெல்லாம். ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாகர்கோவிலில் தொடங்கி இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் அதை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மருத்துவ சேவையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் டாக்டர். நன்றி.